வெளியில் வந்து நீங்கள் சாசேஜ் விற்கிறாங்க. இது நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி முழுக்க பார்க்கலாம். ஓகேங்க, ஹுடிஸ் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 தான் வாங்கலாம்னு போனோம். கடைசியில் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட சிங்க் பண்ணிடலாங்க. வெய்மோன்றது வேறு எதுவும் இல்லைங்க, சூப்பராக வந்து நிற்கிது பாருங்க, டிரைவரே இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அன்லாக் பண்ணுறது கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடு எங்கே போடுறதுன்னு தெரில. ஆப்லேயே அன்லாக் பண்ணிடலாம். ஆப்லேயே அன்லாக் பண்ணியாச்சு. ஓகே தம்பி போப்பா. அட்டகாசம் பண்ணீங்க காரு. வெளியில் வந்து நீங்கள் சாசேஜ் விற்கிறாங்க. இது நீங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி முழுக்க பார்க்கலாம். எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் முன்னாடியே இது மாதிரி வைப்பாங்க. சாசேஜ் $10 கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் நல்லா இருக்கும். சாப்பிட்ருக்கோம். டர்க்கி இருக்குது, சிக்கன் இருக்குது, பீஃப் இருக்குது. நாங்கள் அன்றைக்கி டர்க்கி சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இன்னைக்கு சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. சூடாது. சரிங்க, சாப்பிட்டுட்டு வெய்மோ பிடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த டிரைவர்லெஸ் டாக்ஸி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சௌனியா பிளேஸ் இருக்குது. குடிலாம் விற்கிறாங்க கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில். அங்கே போய் கொஞ்சம் மெல்பர்ன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌனியஸ் வாங்க முடியுதா பார்க்கலாம். கிறிஸ்மஸ் டைம் வேறு, எப்படி இருந்தாலும் கிறிஸ்மஸ் ப்ரெசன்ஸ்லாம் கொடுக்கணும் ஊரில் எல்லாருக்கும். அது இங்கேயும் வாங்கிட்டு போகலாம். நல்லா இந்த ஹுடிஸ் அன்றைக்கி பார்த்தோம் நாங்கள் ஃபிஷர்மேன்ஸ் வாக் இங்கே வந்தப்போ. இது முந்தின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து ஒரு 9 நிமிஷம் நடந்தால் வந்துடும் நினைக்கிறேன். அப்படியே நம்ம அங்கேருந்தே வெய்மோ பிடிச்சிடலாம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு. இந்த ரோட் ஃபுல்லாக வெய்மோ போகுதுங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி ஃபுல்லாக வெய்மோ போகிறது இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாஸில் மட்டும்தான் போகுது. சார் முன்னாடி கூட ஒரு டிரைவர்லெஸ் டாக்ஸி போயிட்டு இருக்குது. சாப்பிட்ருவோம், ஹுடி வாங்கிடுவோம். அதப்போ நம்ம டிரைவர்லெஸ் டாக்ஸி வந்து புக் பண்ணலாம். ஆப்லாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன கம்பெனி என்ன கதை அப்படின்னு. நம்ம முதல்ல போய் ஹுடி வாங்கிடலாம். சரிங்களா, வாங்க போகலாம். சூப்பராக இருக்குது. ஆளே இல்லாமல் ஆளை ஏற்றிக்கிட்டு போகுது, டிரைவரே இல்லாமல் ஆளை ஏற்றிட்டு போகுது டாக்ஸி. 360 டிகிரி கேமரா வச்சுருக்காங்க. ஓகேங்க, ஹுடிஸ் வாங்கியாச்சு. ஆக்சுவலாக ஒரு 2 தான் வாங்கலாம்னு போனோம். கடைசியில் 6 ஹுடிஸ், அப்புறம் ட்ரிங்க் பாட்டில், அப்படி இப்படின்னு ஒரு 10 ஐட்டம் கிட்ட வாங்கியாச்சு. ஓகே, கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட் வந்து வெய்மோ புக் பண்ணோம். நம்ம ஃபோன் ஆப்பில் தான் எடுத்து புக் பண்ணோம். இருங்க, உங்களுக்கு நான் வெய்மோ புக் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். நான் கார் புக் பண்ணியாச்சுங்க. இதாங்க அந்த ஆப்பு. நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டோட சிங்க் பண்ணிடலாங்க. வெய்மோன்றது வேறு எதுவும் இல்லைங்க, ஆல்ஃபபெட். கூகுள் இருக்குதுல்ல, அதோட கம்பெனி ஆல்ஃபபெட் இருக்குல்ல, அவனுக்கு தான் ரன் பண்ணுறானுங்க இந்த ரோபோ டாக்ஸியை. ஆப்பிள் பேயில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. ஆப்பிள் பே கொடுத்தாச்சு, பேமெண்ட் அக்செப்ட் ஆகிடுச்சு. ஊபர் மாதிரி தாங்க, வெரி சிம்பிள். இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் நாங்கள் போட்டிருக்கோங்க. கார் வருது. ஆக்சுவலி 2.5 கிலோமீட்டர் போட்டோம், $11 கிட்ட வந்தது. இதை வந்துச்சுங்க, உங்களுக்கு வண்டி காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கு, வேறு லெவல் இருக்குது. சூப்பராக வந்து நிற்கிது பாருங்க, டிரைவரே இல்லாமல். இது கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த கோடு வச்சு அன்லாக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அன்லாக் பண்ணுறது கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடு எங்கே போடுறதுன்னு தெரில. ஆப்லேயே அன்லாக் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஆப்லேயே அன்லாக் பண்ணியாச்சு. ஏறி போயிட்டே இருக்க. உள்ள பார்த்தீங்களா, டிரைவரே இல்லை. சிம்பிளுங்க, ஊபர் மாதிரி தான் இருக்குது. ஊபர் மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இன்னும் வெய்மோ ஆப் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணணும், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள். நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் பார்த்தாலும் ஆப்பிள் பே கொடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. உள்ள வாங்க, நான் காட்டுறேன் வாங்க. உள்ள பார்த்தீங்களா, இங்க பாருங்க, ஸ்டார்ட் ரைடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டார்ட் ரைடு பட்டன் கொடுத்தா வண்டி கிளம்பிட்டே இருக்கும். ஜாகுவார் தானே பில்ட் பண்றாங்க இந்த காரை இவங்களுக்கு. The Waymo driver is in control all times. அட்டகாசமா இருக்குங்க காரு. ஹலோ டால். ஹலோ.
செம சிம்பிளா இருக்குதுங்க. போலாங்களா? சீட் பெல்ட் போடணும். ஒரு நிமிஷம் சீட் பெல்ட் போட்டுரும். இது புரியுது. 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க காரு நீங்க கிளம்புறதுக்கு. ஸ்டார்ட் ரைடு கொடுத்துடலாம். இது எப்படி நம்புறதுன்னு தெரியல. ஆளே இல்லாம வண்டி ஓட்டுது, அது போட்டு வந்து நின்னுது. இருங்க ஸ்டார்ட் ரைடு கொடுப்போம். ஓகே தம்பி போப்பா. அட்டகாசம் பண்ணீங்க காரு. பாருங்க ரெட் சிக்னல் போட்டிருக்கா, நிக்குது. கிரீன் போட்டாங்களா? முன்னாடி கார் இருக்கு. அந்த கார் மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் இது மூவ் ஆகுது. சுத்தி 360 டிகிரி கேமரா வச்சிருக்கானுங்க. இங்க பாத்தீங்களா? இண்டிகேட்டர் போட்டு திரும்புது காரு. அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. கோஸ்ட் இஸ் டிரைவிங் அவர் கார். கார் வரும்போதே பக்காவா ஹீட்டர்லாம் போட்டு கம்ஃபர்டபுளான டெம்பரேச்சர்ல வந்தது காரு. பாட்டு ஓடிட்டு இருக்குது. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். இருங்க ட்ரை பண்ணுவோம். ரொம்ப மைல்டா இருக்குது. கேக்குதுங்களா சவுண்டு? இருங்க காப்பிரைட் வந்துட போது, கம்மி பண்ணிக்கலாம் சவுண்ட. வேற லெவல்ல இருக்குது காரு. சிம்பிள் தான். உள்ள லெதர் சீட்ஸ், பிரம்மாண்டமா இன்டீரியர்லாம் கிடையாது. ஜாகுவாருக்கான ஒரு லக்ஸரி காருக்கான இன்டீரியர் வந்து உள்ள இருக்குது. மேலே இது வேற கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா வந்து சன்ரூஃப், மூன் ரூஃபா அது கொடுத்துருக்காங்க. அம்சமா இருக்குங்க காரு. ஜாலியா இது போறதுக்கு. டெஸ்லால இருக்குங்க செல்ஃப் டிரைவிங் ஆப்ஷன் இருக்கு டெஸ்லால. ஆனா இதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்குது. டாக்ஸியே கொண்டு வந்துட்டானுங்க இதுல. இப்போ டெஸ்டிங்ல தான் இருக்கு. ஆக்சுவலி இன்னும் ஃபுல் ஃபிளஜா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பீட்டாவா டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்குது. டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் சான் பிரான்சிஸ்கோ சிட்டியில் இது மாதிரி ஒரு 1-2 சிட்டியில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மாசம் ஆகும், இல்லை வருஷங்கள் கூட ஆகலாம் ஃபுல் ஃபிளஜா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. கூகுள் இது வெய்மோன்றது. அப்புறம் இன்னொரு கம்பெனி ஒன்று இருக்குது. ஒரு 2-3 கம்பெனி இருக்குதான் நான் கேள்விப்பட்டேன். நான் ஏதோ வேற லெவலுக்கு போயிட்டாங்க. ஊபர் டிரைவர்ஸ்லாம் வந்து கஷ்டம். இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை என்ன ஆகுறது? இது மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லா காசுமே வந்து கம்பெனியே போயிடும் இல்லைங்களா? ஊபர் டிரைவர்ஸ்க்கு வந்து கமிஷன் கொடுக்க வேணான்னு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸ்கேரிங்க. டெக்னாலஜி வேற லெவலில் போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்க என்னென்னோ பண்ணுது காரு. இன்னும் 3 மினிட்ஸில் அரைவ் ஆகிடுவோங்க. இப்போ திரும்ப பாருங்க வண்டி அசால்ட்டாக திரும்புது. அடாடா. முன்னாடி வந்து ஒரு சைக்கிள் ஒன்று போயிட்டு இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக போகுதுங்க வண்டி. அது கேப் விட்டு ஒரு 10-15 மீட்டர் கேப் விட்டு போகுது. பிரேக்கை வந்து பொறுமையாக சென்சார் முன்னாடி இருக்கிற காரை பார்த்து சென்ஸ் பண்ணி பொறுமையாக அடிக்குது. இந்த சடன் பிரேக்லாம் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த காரை நம்பி நம்ம ஹைவேஸில் போவோமான்னு எனக்கு தெரில. இப்போ பாருங்க க்ரீன் போட்டாச்சு. சாலிடாக போகுது காரு. ஜாக்வார் நம்ம ஆளுங்க தான். டாட்டா தானே ஜாக்வார். ஒன்ட்டங்க இன்னும் 1 நிமிஷத்தில் ரீச் ஆகிடும். இப்போ இது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். நம்மளை ட்ராப் ஆஃப் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் இறக்கி விட்டுச்சுங்க. ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. இங்கே தான் இருக்கும் எங்கேயாவது. நம்ம இறங்கி போய்க்கலாம். ஆப்போசிட்டில் தான் இருக்குது ஸ்டேஷன். புல் த ஹேண்டில் ட்வைஸ். இருங்க இறங்கிக்கலாம். ஓகே பை டாக்ஸி. வாடா. வேற லெவல் இருக்குங்க காரு. எப்படி கிளம்புதுன்னு பார்க்கலாங்களா? அங்கே வண்டி நிற்குதுங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்குது போகாம. சரி என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்க கிளம்புது. அந்த ஃப்ரண்ட்ல வண்டி நிற்கிறதுனால இது வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஹார்ன்லாம் அடிக்கிறது இல்லை. பொறுமையாக வண்டி போனோடனே கிளம்பிடுச்சு. வேற லெவலுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. நல்லா பண்ணி வச்சிருப்பாங்க டெக்னாலஜியில். வேற லெவல். சும்மா சொல்லக்கூடாது. செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க ரைடு.
சரிங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். நான் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த யூஎஸ் கனடா சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். ஸ்கேனிங் டாடா பை டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் ஆளுங்க. பை ஃபார் நவ்.